சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. விஜய் வீட்டை தேடி வந்த எடப்பாடி பழனிசாமி அரசியலில் நடந்த மிகப்பெரிய ஒரு திருப்பம். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தில் வரலாறு காண முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2026க்கான சட்டமன்ற தேர்தல் முடிவுகளானது இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக தமிழகத்தில் 70 ஆண்டு காலங்கள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய அதிமுக திமுக இந்த இரு கட்சிகளும் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வி சந்தித்திருப்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இதில் பெரும்பான்மையான அதிமுக திமுக விட தொகுதிகளை விஜய் அவர்கள் கைப்பற்றியிருந்தார். 108 தொகுதிகளை கைப்பற்றியிருந்தார். இதில் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டு 11 தொகுதிகளில் விஜய் அவர்கள் மெஜாரிட்டியை காமிக்கணும். அதாவது மொத்தமாக இன்னும் 10 தொகுதிகளுக்கு அவர் மெஜாரிட்டி காமிச்சா மட்டுமே பார்த்தீங்கன்னா அவர் தமிழகத்துடைய முதல்வர் அப்படின்ற மாதிரியான பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ முதல்வராக நாளை ஆக போகிறாரு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் முதலமைச்சராக நீடிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் இந்த மெஜாரிட்டியை நிரூபித்தாக வேண்டும். அந்த வகையில் தற்பொழுது காங்கிரஸ் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் 5 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. அந்த 5 பேரும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக பார்த்தீங்கன்னா தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சூழலில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் விஜய் வீட்டுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா தேடி வந்த அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் எம்எல்ஏக்களுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய எம்எல்ஏக்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மோதல்கள் வெடித்திருப்பதாகவும் இதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜயுடன் பார்த்தீங்கன்னா இவங்க கூட்டணியை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுகவில் 40 எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகத்திற்கு ஆதரவாக விஜய் கட்சியுடன் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2026 விஜய் அவர்கள் தமிழக மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இப்போது பெண்கள் பாதுகாப்பாக செல்ல முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற காலங்கள் தான் பதில் சொல்லும். சரிங்களா? இன்னும் முதலமைச்சராக கூட பதவியேற்றுக்கல. அதுக்கு முன்னாடி நிறைய விதமான பிரச்சனைகள் போயிட்டு இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அவர் பதவி ஏற்றதுக்கு பிறகு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடக்காமல் தவிர்க்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையை கண்டிப்பாக விஜய் அவர்கள் பிடிக்க போகிறாரு. அது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலி பார்ப்போம். இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.